ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? திருப்பதிக்கு போகிற டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஜிலே வந்து 3 தடவை 2 தடவை செக் பண்ணுவாங்க. நீங்கள் சூட்கேஸ் இது கொண்டு வந்திருந்தா நீங்கள் தனியாக செக் பண்ணணும், காரை தனியாக செக் பண்ணுவாங்க. 2வது வந்து நீங்கள் உங்களோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடணும் கரெக்டாக. இங்கே வந்து எடுத்தீங்கன்னா ரூ. 20 30 கேட்பாங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பிக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு. அதேமாரி 7 மணிக்குள்ளே வரணும். 7 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த 8 மணிக்குள்ள உள்ளே போயிடுவீங்க இந்த லைனில். அதான் வந்து 8 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் லைன் தனியா வச்சிருக்காங்க. இதில பாருங்க இங்கிட்டேருந்து பாதி இல்லைங்களா, அங்கிட்டு பாதி இருக்கும். அது நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ரொட்டேஷன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாரி பஞ்சாயத்தெல்லாம் ஓடும். அத நீங்க கரெக்ட்டா 8 மணிக்குள்ள வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வேகமா தரிசனம் பண்ணிட்டு போலாம். திருப்பதிய பார்த்துவிட்டு ஏழுமலையானோட தரிசனத்தோட போகலாம். அப்படி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்டா, அதாவது வந்து இங்க வந்து ஒரு டீ, காஃபி வந்து டீ வந்து ரூ. 20, ஒரு காஃபி வந்து ரூ. 30, ஒரு பிஸ்கட் வந்து ரூ. 10. அந்த ரேட்ல விக்கிறாங்க. வாட்டர் பாட்டில் மெயினா கிடையாது. வீட்லருந்து வரும்போதே வெளியவே தண்ணி பாட்டிலும் வாங்கிட்டு வந்துருங்க. இங்க வந்து பார்த்துக்கங்க, இது 9 மணி லைனு. 9 மணி லைன்னே சொல்லுவாங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் நிக்கிறாங்க. அது வந்து இன்னி 10 மணி ஆகுதோ, 12 மணி ஆகுதோ, 1 மணி ஆகுதோ என்னன்னு தெரியாது. இனி இவங்க நாளைக்கு தான் வந்து இந்த சாமி தரிசனம் பண்ண முடியும். இல்ல நைட்ல லேட் டைமா போனாங்கன்னாக்க நட சாத்திருவாங்க. அதுக்கேத்த டைமிங் இருக்கு. அதுக்கேத்த மாரி கொஞ்சம் அவசரமா வெளியேறி வாங்க மக்களே! இப்போதைக்கு இது திருப்பதி ஏழுமலையான் துணை.